ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வராங்கன்னா ப்ராக்டிஸ் வராங்கன்னா 3 to 6 மந்த் வந்து அவங்க பேக் அலோவ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வைக்கும்போதே இப்படி வச்சுப்பாங்க, வச்சுப்பாங்க. ஒரு சிலர் வந்து இப்படி வச்சுப்பாங்க. இப்போ பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபால் பண்ணுவாங்கன்னா இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. ஓகே, ஸ்ட்ரைட் பஞ்ச்ல 1 to எப்படி அடிக்கணும்னு ஜஸ்ட் அப்படியே ப்ராப்பரா கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. சும்மா அது இப்படி அடிச்சுட்டு வெளியே வரப்போது லெஃப்ட். எனக்கு எங்கள் குருநாதர் சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் நான் சொல்லி கொடுப்பேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஒருத்தங்க கிளாஸுக்கு வராங்க, நான் பாக்ஸிங் கற்றுக்க இது வரைக்கும் அவங்க பண்ணதே இல்லை, ஓகேவா? அவங்களுக்கு பேக் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க, என்னென்ன பண்ணணும்? இப்போ ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வராங்கன்னா ப்ராக்டிஸ் வராங்கன்னா 3 to 6 மந்த் வந்து அவங்க பேக் அலோவ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஓகே, பேக் பஞ்சஸ் அடிக்கிறது. ஏன்னா ஒரு சில ஸ்ட்ரென்த்தாக வருவாங்க, ஒரு சில வீக்காக வருவாங்க. ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பாக்ஸிங் பஞ்சஸ் இந்த நெக்கிள்ஸ் எப்படி வச்சு அடிக்கணும்னு தெரியாது. அதனால ஒரு 3 to 6 மந்த் வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே, இது நார்மல் பஞ்சஸ், கிரிப் பேண்ட் வச்சு பஞ்சஸ், ஸ்ட்ரென்த் ஒர்க் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணிக்கணும். ஓகே, அதன் பிறகு தான் வந்து பஞ்சஸ் பண்ண நம்ம பேக்கில் அலோவ் பண்ணுவோம். ஓகே, சூப்பர். இப்போ நக்கிள் பொசிஷன் எப்படி இருக்கணும்? நான் ரிஸ்ட் நக்கிள் ஜென்ரலாக அவங்க ஷேடோவில் பண்ணுறப்ப எப்படி இருக்கணும்? ஷேடோவில் பண்ணும்போது இப்படி தான் இருக்கணும். ஓகே, அவங்களோட ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபால் பண்ணுவாங்க. நம்ம சொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி வச்சுப்பாங்க, ஓகே, இப்படி வச்சுப்பாங்க, இந்த ஆங்கிள் வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் வந்து இப்படி வச்சுப்பாங்க, வைக்கும்போது இப்படி வச்சுப்பாங்க, வச்சுப்பாங்க. ஒரு சிலர் வந்து இப்படி வச்சுப்பாங்க. புது பசங்க வந்தா சொல்லுவேன், இப்படி வச்சுப்பாங்க. அப்படின்னும் போது அவங்க க்ளோஸ் போட்டு பண்ண சொல்லும் போது இந்த மூவ்மெண்ட் தான் அப்படியே பண்ணுவாங்க, இதுதான் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து இப்படி வச்சுப்பாங்க, அடிக்கும்போது வந்து ஒரு சிலர் சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா வச்சுப்பாங்க, அடிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பண்ணுவாங்க, இந்த டைரக்ஷனில் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணும்போது ரிஸ்ட் இன்ஜுரி ஆகும். அதே போல் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இப்படி வச்சுப்பாங்க, இப்படி பண்ணும்போதும் ரிஸ்ட் இன்ஜுரி ஆகும். அதனால அதான் அந்த 3 to 6 மந்த் வந்து அவங்க இந்த மூவ்மெண்ட், இந்த பஞ்சஸோட கார்ட் மூவ்மெண்ட்டை ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு 3 to 6 மந்த் ஆகிடும். அது ஒரு சிலர் இல்லை 3 மந்த்தில் பிக்கப் பண்ணுறவங்க இருக்காங்க. ஒரு சிலர் பேசிக் ஜென்ரலாக வந்து எல்லாருமே வந்து 3 to 6 மந்த் ஆகிடும் இந்த இது பிடிச்சி இப்படி பண்ணணும் அப்படின்றது. ஓகே, இப்போ சும்மா ஷேடோவில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்ச் கரெக்டாக அடிக்கும் போது கை எப்படி இருக்கணும்னு ஒரு தடவை ஜஸ்ட் அப்படியே பண்ணி காட்டுவோம். லெஃப்ட் ரைட் அடிச்சு ஷேடோவில் பண்ணும்போது இப்படிதான் இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த 2 நக்கிள் போயிட்டு. ஆமாம் ஆமாம், முதல் நக்கிள். ஓகே, எல்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். சரி. இப்போ பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபால் பண்ணுவாங்கன்னா இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து இல்லை இப்படி பண்ணணும் போது இப்படி பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் ரெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப இன்ஜுரி ஆகிறது ரொம்ப இது இருக்கும். இப்படி தான் பண்ணுவாங்க. எல்போ ஃபுல்லாக வந்து இது ஆகணும். ஓகே, இந்த ஷோல்டர் வந்து சின்ன கவர் ஆகணும். ஷோல்டர் சின்ன. ஆமாம், இப்படி ஆகணும். ரைட் அடிக்கும்போது அதே போல் இது இப்படி ஆகிடணும். ரைட் அடிக்கும்போது சேம் இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இந்த கால் டர்ன் பண்ணி இருக்கணும். ஓகே, இப்போ அவங்க 3 to 6 மந்த்ஸ் கற்றுக்கிட்டாங்க. இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் பேக் ஒர்க்கில் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. பேக் அடிக்கணும் அப்படின்னா அப்போ கரெக்டாக இப்போ எங்கே பிளேஸ் பண்ணணும், எப்படி அடிக்கணும்? எங்கே பிளேஸ் பண்ணணும் அதுதான் பேசிக். அவங்களோட ஹெட்டுக்கு நேராக அடிக்கணும். ஓகே, ஹெட்டுக்கு நேராக ஆஃப் ஹேண்ட் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் பஞ்ச் மட்டும் தான் அடிப்போம். ஓகே, இதுதான் பொறுமையாக நிற்க வச்சு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி தான் சொல்லுவோம். எவ்வளோ பெரிய கேட்டகரியில் வந்தாலும் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கிரிப் பேண்ட் மட்டும் கட்டி கோல்ஸ் போடாமல் செட் பண்ணி காட்டிடுவோம். இதுதான் பொசிஷன், இப்படி தான் இருக்கணும் பஞ்சஸ் அப்படின்னு. சரி, 2 பஞ்சஸும் இப்படி தான் இருக்கணும்பா. ப்ராக்டிஸ் எப்படி பண்ணியோ, ஷேடோ பாக்ஸிங் எப்படி பண்ணியோ அந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிவிடுவோம். சொல்லிவிட்டு செகண்டரி வந்து க்ளோவ்ஸ் போட்டு செட் பண்ணுவோம் அதேமாரி. ஓகே, அடிக்கிறியா, கை எப்படி இருக்கு, உனக்கு நிக்கிள்ஸ் எப்படி இருக்குது, ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்ளவுஸ் இல்லாமல் வெறும் டச் பண்ணுற மாதிரி மட்டும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ளவுஸ். ஆமாம், க்ளவுஸ் இல்லாமல் வெறும் கையிலே பேண்டேஜ் கட்டிக்கிற கையிலே வந்து டெமோ காட்டுற மாதிரி காட்டிடுவோம். ஓகே, அப்போ நமக்கு தெரியும்ல க்ளவுஸ் போடும்போது அவங்களுக்கு இப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு செக் பண்ண முடியாது, வாட்ச் பண்ண முடியாது. அதனால வெறும் கையிலே வந்து நம்ம செக் பண்ணிடுவோம். செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து கண்டினியூவாக க்ளோவ்ஸ் போட்டு அடிக்க வைப்போம். ஓகே, சூப்பர். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சிம்பிளாக என்னென்ன ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன காம்பினேஷன்ஸ் பண்ணலாம் அப்படியே? இல்லை, நான் சப்ஜூனியர் என்கிட்ட இருக்கிற சப்ஜூனியர் கேட்டகரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சீனியரில் ஒரு 4 பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே பேசிக் வந்து என்னுடைய இது என்னன்னா ஸ்ட்ரைட் பஞ்ச் தான் பாயிண்ட்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியுதுன்னா ஸ்ட்ரைட் பஞ்ச் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, பட் பண்ணுறவங்க பண்ணலாம். காம்பினேஷன் வந்து அப்பர் கட்டு லெஃப்ட் தூக்கி இதெல்லாம் செட் பண்ணலாம். பட் பிகினர்ஸ் வந்து அவங்க இன்னும் ஸ்டேஜ் அனுபவம் வரணுன்றதுனால ஸ்ட்ரைட் பஞ்ச் மட்டும் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸ்ட்ரைட் பஞ்சில் 1 to எப்படி அடிக்கணும்னு ஜஸ்ட் அப்படியே ப்ராப்பராக கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. 1 2. ஓகே, 1 2 கெட் பேக் 1 2 1 2 3 4 5 இதுதான். ஓகே, இப்போ வந்து முன்னாடி ஸ்டெப் இன் பண்ணி அடிக்கும்போது இந்த கால் எடுத்துட்டு வந்து அடிக்கணும். அப்புறம் கை திரும்ப பேசிக்கா அந்த பேசிக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். கை பின்னாடியே கார்டுக்கு போகணும், அந்த மாதிரிலாம். அதேதான் நம்ம பேசிக் கிளாஸ்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஃப்ரண்ட் மூவ்மெண்ட்ல மூவ் பண்ணி அடிக்கிறோமோ அதே போல தான் பேக் மூவ்மெண்ட்ல அதே மாதிரி மூவ் பண்ணி அடிக்கணும். ஓகே, மூவ்மெண்ட்ல வச்சா தான் பாடி பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்.
இப்போ உள்ள போயிட்டு அவங்க செட்டப் பண்றாங்க, உள்ள போய் ஆப்பரண்ட்டை ரீச் பண்ணி அடிக்கணும்னா இங்க இருந்து ஸ்டெப் இன் பண்ணி அடிக்கணும். கரெக்டா ஸ்டெப் பண்ணி அடிச்சுட்டு இமீடியட்டா வெளியே வந்துடணும், கெட் பேக் வந்து. நீங்க நம்ம இங்க யாரோட இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாள் அண்ணா. அவர் என்னென்ன பண்ணிருக்காரு, என்னென்ன மெடல் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு அவர்கிட்டயே தெரிஞ்சு நம்ம கேட்டுக்கலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச் நான் வீடியோ பண்ண ஒத்துக்கிறதுக்கு. நீங்க என்னென்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க, பாக்ஸிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி அப்படியே கொடுங்க. நான் பார்த்தீங்கன்னா 2001 பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. 2002 மேட்ச் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2002 வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சப் ஜூனியர். ஓகே. அதில் வந்து ஃபைனல் லாஸ் பண்ணிட்டேன், சில்வர் மெடல். செகண்ட் வந்து 2003 ஒரு டோர்னமெண்ட் போடுறேன், ஆர்டிபிடிஎஸ் ஸ்கூல் மேட்ச்னு சொல்லுவாங்க. அதில் ஃபைனலில் லாஸ் பண்ணிட்டேன், சில்வர் மெடல். அதுக்கப்புறம் சீனியர் நாவசைஸ் வருது. சீனியர் நாவசைஸில் கோல்டு மெடல், ஃபஸ்ட் டைம் கோல்டு மெடல் பண்ணுறேன் 2004. அதுலேருந்து ஜூனியர் 3 டைம்ஸ் வந்து கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். சீனியரில் 2 டைம்ஸ் வந்து கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். 1 டைம் வந்து சில்வர் மெடல் பண்ணியிருக்கேன். இன்டர் யூனிவர்சிட்டி அதில் வந்து 5 யூனிவர்சிட்டி போட்டிருக்கேன். 5ல் 3 கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். 3 கோல்டு. ஸோ 2001 ஆரம்பிச்சு எப்போ வரைக்கும்? நான் 2016 வரைக்கும் பண்ணியிருக்கேன். 15 வருஷத்துல ஒரு 15-16 மெடல் கிட்ட அடிச்சிருக்கீங்க. வேற காம்படிஷன், வேற ஒரு ஊர்ல அந்த மாதிரி. வேற என்னென்ன காம்பினேஷன்? நான் வெறும் ஸ்ட்ரைட் பஞ்ச் வச்சே வேற ஏதாவது டிஃபென்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணுவீங்களா இல்லை அந்த மாதிரி? இருக்கு, நிறைய இருக்கு. அது மாதிரி நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கும்போது எங்கள் கோச் அப்படி தான் கொடுத்தாங்க எங்களுக்கு. டிஃபெண்ட் பண்ணி தான் பண்ணோம் அவங்கள. அவங்க பண்ணுற பஞ்சஸ் எங்கள் கோச் எப்படி சொல்லுவாருன்னா, பஞ்சஸ்குள்ள பஞ்சஸ் அடிக்கணும் சொல்லி கொடுப்பாரு எங்களுக்கு. ஓகே. அப்படின்னா என்ன, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ 1 அடிக்கிறேன்னா லெஃப்ட்டை வாட்ச் பண்ணணும். ஓகே. லெஃப்ட்டை வாங்கி ரைட்டை மிஸ் பண்ணி ரைட்டுக்குள்ள ரைட் அடிக்க சொல்லி கொடுப்பாரு. ஓகே. ரைட்டுக்குள்ள ரைட் அடிச்சு சோலா பஞ்சுன்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுவார். அது நிறைய பேர் அடிக்க மாட்டாங்க. அடிச்சாலும் அவங்களுக்கு வந்து அந்த நேம் தெரியாது, சோலார் பஞ்சுன்னு. அது எப்படி அடிப்பாங்கன்னா, லெஃப்ட் அடிங்களா, ரைட் அடிங்க. ரைட் அடிக்கும்போது ரைட்டுக்குள்ள ரைட் அடிச்சு இப்படி அடிப்பாங்க. அப்பர் கட்டுன்றது வந்து இப்படி அடிப்பாங்க, கை வந்து ஆங்கிள் வந்து இப்படி இருக்கும். சோலார் பஞ்சுன்றது வந்து இப்படி அடிப்பாங்க. இந்த பொசிஷன்ல சைடுல இருந்து மேல லெஃப்ட்டுக்கு அடிப்பாங்க. இப்படி அடிக்கிற மாதிரியே கீழே வந்து இந்த ரிப்ஸ்ல வந்து இந்த சைடுல அடிப்பாங்க சோலார் பஞ்சுன்றது. ஓகே. சோ இப்போ ஜாப வந்துட்டு பிளாக் பண்ணிட்டு நான் ரைட் அடிக்கும்போதே நீங்க அடிக்கும்போது ரைட்டுக்குள்ள ரைட் அடிச்சு கீழே அடிப்பாங்க. ஓகே. சூப்பர். இது நல்ல பஞ்ச் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு எங்க கோச். இந்த மாதிரி வேற என்ன நான் சொல்லி கொடுத்துருக்காங்க? அதான் இதுதான் டிஃபிகல்ட்டான பஞ்சுனா இதுதான். ஓகே. அதே போல் லெஃப்ட் அடிக்கும் போது சின்ன தூக்கி இப்படி தூக்கிட்டு எல்லாருக்குமே வந்து பஞ்சஸ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும், க்ளோஸ்டாக தான் இருக்கும். அது என்ன பண்ணணும், ஒடிக்கணும்னு சொல்லுவார். ஓகே. இப்படி ஒடிச்சிட்டு மேலே ரைட் அடிக்கணும்னு சொல்லுவார். அடிக்கணும். ஓகே. எல்லாருக்கும் நார்மலாக இப்படி அடிக்கும்போது மேலே ரைட் அடிக்க முடியாது. ஆமாம். சரிங்களா, கவர்டாக இருக்கும். அதனால வந்து அந்த கவரை வந்து ஒடிக்கணுன்றதுனால லெஃப்ட் சின்ன அப்பர் கட்டுன்னு சொல்லுவார். லெஃப்ட் ஸ்ட்ரைட்டாக அடிப்போம், சின்ன அப்பர் கட்டுன்னு சொல்லுவார். மேலே தூக்கிறது. சின்ன தூக்கி மேலே ரைட் அடிக்கிறது. ஓகே. அது சொல்லுவாங்க. இப்போ நான் ஜாப் அடிக்கும் போதே நீங்க உள்ள இருந்து ரீச் பண்றீங்க. நீங்க அடிக்கும் போதே அடிக்க சொல்லிடுவாரு. ஜஸ்ட் சும்மா பண்ணி காட்டுங்க. கம் ஆன். அப்படி. ஓகே. ஹெட் மேல தூக்கிட்டு அந்த ஓபனிங்க வச்சு एक्चुअली ஹெட்ல பண்ண கூடாது, சின்னல தான் பண்ணணும். ஓகே. சின்ன இப்படி தூக்கிட்டு இதுக்கு மேல ரைட் அடிக்கணும். இப்படி அடிக்கணும். ஓகே. வேற அப்படி சொல்லுவாங்க. அது கூட வந்து ரைட்டுக்கு லாக் ஆனோனே லெஃப்ட்டுக்கு அடிக்க சொல்லுவாங்க. அது நல்லா ஃபோர்ஸா பண்ணி இப்படி தள்ளுவாங்கல, லெஃப்ட் அது ஸ்ட்ரைட் டைரக்ஷன்ல போட நல்ல பவரா இருக்கும். அது ஃபுல்லா ஆனா நீங்க வெளிய ஃபுல்லா இப்படி வரணும், ஃபுல்லா வந்து சைடு போஸ்ட்ல இருந்து அடிக்கணும். ஓகே. அச்சனா இன்னும் நல்லா. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான இது. கரெக்ட்டா. இப்போ இதே பாடி ஷாட் அடிக்கணும், பாடி ஷாட் கரெக்ட்டா பிளேஸ் பண்ணனும் அப்படினா அதுக்கு என்னென்ன பண்றோம்? புரியல. இப்போ உடம்புல பாடி ஷாட் நம்ம அடிக்கிறோம் கரெக்ட்டா, நேரா நம்ம இப்படி வந்து அடிச்சோம் அப்படினா மோஸ்டா லேண்ட் ஆகாதுல. ஆமா. அத வந்து ப்ராப்பரா லேண்ட் பண்றதுக்கு என்னன்னா அதுதான் என்ன பண்ணனும்னா, அவங்க பஞ்சஸ்குள்ள தான் பண்ண முடியும் எதுமே. டைரக்ட்டா அவங்க கார்டு வச்சு நிக்கும்போது அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடிச்சாலும் வந்து அவங்க வீக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே. அதனால அவங்க பஞ்சஸ் அடிக்கும்போது அதை மிஸ் பண்ணி அடிக்கிறது தான் நிறைய இது. எப்படின்னா ரைட் அடிங்க. ரைட்டா? ரைட் அடிக்கும்போது டவுன் பண்ணி இப்படி அடிக்கணும். ஓகே. இப்படி அடிச்சிட்டு வெளியே வரும்போது லெஃப்ட் ஹுக். ஆமா. ஓகே. இது அடிக்க தான் பாடி ஸ்டாண்டிங் வந்து நல்லா இருக்கும். இது அடிக்கும்போது இங்கே தான் ஸ்டெமினா ஸ்டோரேஜ் ஆகும் வேற இடம். இப்படி அடிக்கும்போது ஸ்டெமினா ஓடியும் லெஃப்ட் ஹுக், அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக வெளில அடிக்கலாம். ஓகே. இப்போ வந்து பேசிக்காக பாக்ஸிங்கில் மூவ்மெண்ட் இருக்குல்ல, நான் உள்ள வெளில போகிறது அந்த மாதிரி இப்போ பிகினர்ஸ்க்கு சொல்லி தரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க எதில் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட்டு கால் ஸ்ட்ரென்த்லாம் பண்ணணும். ஓகே. லெக் மூவ்மெண்ட்டில் தான் பண்ணணும். எப்படி ஜஸ்ட் வேறு என்ன நான் பண்ணணும்? லெக் மூவ்மெண்ட்டில் இதுதான் நான் சொல்லிக் கொடுக்குறது. ஓகே. கோச் எங்களுக்கு இதுதான் சொல்லிக் கொடுத்தா, இதில் தான் நாங்கள் பாக்ஸிங் பண்ணோம். ஓகே. ஒருத்தருக்கு டைப்புக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க, நான் இதுதான் ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே. ஸ்டான்ஸுக்காக ஸ்டான்ஸ் தான் பாக்ஸிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டான்ஸ் இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மேலே என்னன்னு பண்ண முடியும். பஞ்சஸ் ரேர்லியாக என்ன சொல்கிறது, பஞ்சஸ் ஆகலாம் ஃபெமிலியர் ஆகலனா கூட வெறும் அந்த ஸ்ட்ரெயிட் பஞ்ச் சொன்ன மாதிரி அதை வச்சு கூட மூவ்மெண்ட் பண்ணி பாக்ஸிங் பண்ணணும். பட் ஸ்டான்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸ்டான்ஸ் கரெக்டாக அப்பர் பாடியில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தாலும் ஸ்டான்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து பஞ்சஸ் அவங்களால பண்ண முடியும். ஓகே. இது வீக்காக இருந்ததுன்னா நம்ம மேலே எவ்வளோ பண்ணியும் வேல்யூவே இல்லாத ஆகிடும். ஓகே.
இப்போ இதுல இருந்து மூவ்மெண்ட் ஜென்ரலா முன்னாடி பின்னாடி லெஃப்ட் ரைட் அதெல்லாம் பண்ணும் அவங்க கரெக்டா. ஒரு ஸ்டெப்பு லெஃப்ட் ரைட் இதுதான் பேசிக் மூவ்மெண்ட் பண்ணுவோம். ஓகே அதே போல் பேசிக் சைடு இதுதான் நம்ம பேசிக் பண்ணுவோம். இது பேசிக் மூவ்மெண்ட். இப்போ பஞ்சஸோட சேர்த்து பண்ணும்போது ஆப்வியஸ்லி கால் கரெக்டா பேசிக் ஆமாம் லெக் மூவ்மெண்ட் தான் அடிக்கணும். லெக் மூவ்மெண்ட் தான் அடிக்கணும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் இதுதான் பண்ணுறது. ஓகே இப்போ இந்த சைட் ஸ்டெப்னு சொல்லுவாங்கண்ணா அடிக்கும் போதே மூவ் பண்ணிட்டு அடிக்கிறது அது எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லி தரீங்க. சைட் ஸ்டெப்னா சைடில் சைடில் பிகினர்ஸுக்கு கேட்குறீங்களா? பிகினர்ஸ் இல்லை அட்வான்ஸ்னா கூட ஓகே. ஜென்ரலாக நீங்கள் சொல்லுங்கண்ணா. அதுதான் மூவ்மெண்ட்டில் ஜென்ரலாக கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட் ஒர்க் மூவ்மெண்ட் ட்ரைனிங் பண்ணுறோம். ஃபுட் ஒர்க் மூவ்மெண்ட் ட்ரைனிங் பண்ணுறோம். இப்படி ஜம்ப் பண்ணிங்களே இருக்கிறது. ஓகே இப்படி என்னும்போது என்ன பண்ணணும்னா மிஸ்ஸிங் ஈஸியாக பண்ண முடியும். மிஸ்ஸிங் பண்ண முடியும். அவங்களோட பஞ்சஸ் வந்து ஈஸியாக மிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஜாப் லெஃப்ட் அடிக்கிறேன்னா ஓகே இந்தமாரி உள்ள பஞ்சஸ் அந்த மாதிரி பஞ்சஸ்லாம் செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே இந்தமாதிரி ஃபுட் ஒர்க் மூவ்மெண்ட்டில் இருக்கும். இப்போ ஃபுல்லாக 3 நிமிஷமே அவங்க ஃபுட் ஒர்க்கில் மூவ் பண்ணிட்டே இருக்கணுமா இல்லை எப்படின்னா? ஆமாம் ஓகே இப்போது ரெகுலராக மேட்ச் வந்து 3 நிமிஷம் போடுறாங்க 3 ரவுண்ட் போடுறாங்க. நம்ம ட்ரைனிங் என்னென்னா ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுப்போம். ஓகே ரெகுலர் ட்ரைனிங்கில் வந்து 3 மினிட்ஸ் அவங்க மேட்ச் நடக்குதுன்னா சீனியர் பசங்களுக்கு 4 மினிட்ஸ் நம்ம ட்ரைன் பார்ப்போம். ஓகே 4 மினிட்ஸ் ட்ரெயின் பண்ணால் மேட்ச்சில் ஈஸியாக இருக்குன்றதுனால நம்ம அது மாதிரி. ஓகே இப்போ இந்த ஃபுட் ஒர்க் மூவ்மெண்ட் பண்ணீங்களா இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ட்ரில்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்குவாட் ஒர்க் அவுட் இருக்குது. ஓகே ஃபுட் ஒர்க் மூவ்மெண்ட் இருக்குது. சைடு ஒர்க் அவுட் இருக்குது. சைடு ரன்னிங் இருக்குது. ஓகே பேக் ரன்னிங் இருக்குது. ரன்னிங் பண்ணாங்க நல்லா. ரன்னிங் நிறையா ரன்னிங் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்தில் எவ்வளோ ரன்னிங் நான் பண்ணுவேன் ஜென்ரலாக? ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு 2 to 3 கிலோமீட்டர் ஓடும். 3 கிலோமீட்டர்ஸ் டெய்லி முன்னாடி டெய்லி ஆமாம் டெய்லி அப்பதான் லெக் வந்து லெக் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதுக்கும் இடையில ப்ராக்டிஸ் டைமில் வந்து ஸ்குவாட் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஷார்ட் ஒர்க் அவுட் இந்த ஹை நீஸ் ஆமாம் இந்த டோ மூவ்மெண்ட்டு அதெல்லாம் பண்ணுவோம். ஸ்கிப்பிங்லாம் பண்ணுவோம். ரெகுலராக ஸ்கிப்பிங் இருக்கும். டெய்லி ரெகுலராக ஸ்கிப்பிங் இருக்கும். ஸ்கிப்பிங் போகிறது வந்து டோட்டல் பாடி எனர்ஜி ஆகிடும். காலுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிடும். ஓகே சூப்பர். இப்போ வந்து பவர் ஜென்ரேட் பண்ணணும்னு சொன்னீங்களே நான் இடுப்பை திருப்பினா தான் பவர் வரும் கரெக்டா? ஆமாம் இடுப்பு ப்ளஸ் பாடி. இடுப்பை திருப்பினால பாடி ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஓகே அப்போது பவர் வந்து ஃபுல் பாடி பவர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகேண்ணா இப்போ வந்து லெஃப்ட் ஹூக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கீழே ரைட் அடிச்சுட்டு மேலே லெஃப்ட் ஹூக் அடிக்கணும் அப்படின்னு. லெஃப்ட் ஹூக் வந்து அப்படியே டெக்னிக் கொஞ்சம் ப்ராப்பராக சொல்லி தரீங்களா எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறது? லெஃப்ட் ஹூக் அடிக்கும் நிறைய பேர் வந்து ஜஸ்ட் கையில் மட்டும் இப்படி வீசுவாங்க ஓப்பன் கிளவுல பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பர் டெக்னிக் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் ஹூக் வந்து அவன் ஆஃப் ஃப்ரண்ட்டில் அடிக்கிற பஞ்சஸ் வந்து மேலேயும் படக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக வரது. ஒரு சிலர் ஸ்ட்ரைட்டாக இப்படி அடிப்பாங்க. இது வந்து பாடி பவர் வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு இப்படி அடிக்கணும். எதிரில் அடிக்கிற பஞ்சு எதிரில் வரக்கூடாது. பாடி ஷேக்கிங் இப்படி இருக்கணும். ஓகே இப்படிதான் அடிக்கணும். தலையை தாண்டி போகணுமா அவங்க கை? ஆமாம் ஓகே அப்போ தான் ஃபோர்ஸ் வரும். நம்ம வந்து டெமோ காட்டுறப்பல இருந்தால் கரெக்டாக இது வரைக்கும் அடிக்கலாம். நம்ம அடிக்கிறது வந்து இப்படி அடிச்சா தான் வந்து நம்மளோட பாடி பவர் வந்து இதுவாகும் ஜென்ரேட் ஆகும். இப்படி இருந்தபோது இப்படி நிற்க முடியாதுல்ல. இப்படி அடிச்சா தானே போவோம் பஞ்சஸ். ஓகே இப்போ வந்து பவர் ஜென்ரேட் பண்ணும்போது இதை டர்ன் பண்ணும் கரெக்டா? சில பேர் வந்துட்டு இந்த காலை வந்து இப்படி வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து தரையில நிக்க வச்சிருப்பாங்க. நீங்க எப்படி நான் சொல்லி தருவீங்க? யாருக்காவது சொல்லி தருவீங்க? நான் எனக்கு எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் சொல்லி விடுவேன். எப்படின்னா இப்படிதான் ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்ல எடுத்து வச்சு டர்ன் பண்ணி பாடியோட டர்ன் பண்ணி அடிக்கணும். ஓகே ஸோ கால் டர்ன் பண்ணி தான். ஆமாம் காலும் டர்ன் ஆகணும் பாடியும் டர்ன் ஆகணும். ஓகே ஸோ இந்த மாதிரி ஆஃப் மினிட்ல அவன் பஞ்சஸ் எதுனா அடிச்சாலும் நமக்கு பிளாக் வர மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ உங்களோட ஃபோர் ஆர்ம் வந்துட்டு கண்ணுக்கு நேராக ஃபேஸுக்கு நேராக இருக்கும். இங்கேருந்து இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. லெஃப்ட் ஹூக்லேருந்து ஈஸியாக அடிக்கிற மாதிரி காம்பினேஷன்ஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பசங்களுக்கு சொல்லித்தரோம். கொஞ்சம் அட்வான்ஸ்டான பசங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னா என்ன மாதிரி காம்பினேஷன்லாம் நான் யூஸ் பண்ணலாம்? லெஃப்ட் மிஸ் ரைட் அப்பர் கட் லெஃப்ட் அடிக்கலாம். புரியல. லெஃப்ட் மிஸ் ரைட் அப்பர் கட் லெஃப்ட் இது ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்க பண்ணுறதுக்கு. அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறப்பல இருக்கும். அதே போல் லெஃப்ட் அடிக்கும்போது மிஸ் பண்ணி ரைட் அப்பர் கட் லெஃப்ட் இது ஈஸியாக இருக்கும். ஓகே நான் லெஃப்ட் அடிக்கிறேன் அப்படியே பண்ணி காட்டுங்க. நான் ஜஸ்ட் லெஃப்ட். ஓகே நான் லெஃப்ட் அடிக்கும் போதே நீங்க ஜாப் பண்றீங்க. அதே சமயத்துல மிஸ் பண்றீங்க. ஓகே மிஸ் பண்ணிட்டு ரைட் அப்பர் கட்டிங்க லெஃப்ட். ஓகே அடுத்து என்ன சொன்னீங்க? அடுத்தது வந்து லெஃப்ட் ரைட் அடிக்கணுமா? ஓகே இது ஃபர்ஸ்ட் காமிச்ச மாதிரி ரைட் அடிக்கும் போதே ரைட் அடிச்சு அப்பர் கட் அடிச்சு அப்புறம் லெஃப்ட். அதுல வந்து ரெண்டு பஞ்ச் அப்பர் கட் சோலா பஞ்ச் அடிச்சு மேல அடிக்கலாம். ஓகே மேல அடிக்கலாம். சூப்பர். இப்போ அதே மாதிரி ரைட் அப்பர் கட்டோட ப்ராப்பர் டெக்னிக் யூஸ்வலா அப்பர் கட்ஸ் அடிக்கும் போது இல்லைனா எல்லாருக்கும் வந்து ஷோல்டர் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாது, இல்லை ப்ராப்பராக எப்படி பவர் ஜென்ரேட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அப்படியே இந்த டெக்னிக் மட்டும் பிரேக் டவுன் பண்ணி ப்ராப்பராக எப்படி அடிக்கணும் அப்படின்னு காட்டுங்களேன். லெஃப்ட் ரைட் எதுவாக இருந்தாலும். இப்போ எல்லாம் அப்பர் கட் வந்து இப்படியே அடிக்கிறாங்க. பட் எங்களுக்கு அதுமாதிரி சொல்லிக் கொடுக்கல. ஓகே ப்ராப்பராக இப்படி அடிக்கணும்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் கோச் வந்து.
இப்படி தான் இருக்கணும், ஃபுல் பாடியோட தான் இருக்கணும். ஒரு சிலர் வந்து காடை விட்டு இப்படியே அடிப்பாங்க. அது வந்து ஓப்பன் கார்டு உங்களுக்கு வந்து வீக் ஆகிடும், உனக்கு அன்சேஃப்டி அது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இப்படி தான் அடிக்க போவாங்க. ஓகே அப்படி ஸோ இந்த இதை வந்து இப்படி புஷ் பண்ணுறீங்க புஷ் கரெக்டாக பண்ணி பாடி அந்த கால் பெண்டோட ஏற்றணும். ஓகே அப்படி உட்காந்து லைக் கீழே உட்காந்துட்டு இங்கேருந்து ஆமாம், அது தெரியக்கூடாது, உட்காரது வந்து க்ளீனாக தெரியக்கூடாது. ஓகே அந்த யூ ஷேப்பில் அடி வரணும். அப்படி ஓகே சூப்பர். அது வந்து டபுள் பவர் மாதிரி வரும். இப்படி அடிக்கிறாங்க, அடிப்பட்டா நின்று தான் இருக்காங்க ஆப்பனண்ட். பட் இந்த பஞ்ச் அடிக்கும் போது உட்காந்துருவாங்க. ஓகே இது ஃபுல் பாடியோட வருது, ஃபுல் பாடியோட வருது இந்த பஞ்ச். வெயிட் போது உட்காந்துருவாங்க. முன்னாடி காலில் வருது. ஆமாம், வெயிட் முன்னாடி காலில் போட்டு ஆமாம் பாடியோட ஏற்றணும் அப்படி. ஓகே ஓகே சூப்பர்ண்ணா. நீங்கள் வந்து 15 வருஷம் பண்ணியிருக்கீங்க கரெக்டானா? அதில் எந்தெந்த லெவல் நான் அப்படியே ஃபஸ்ட்டு சப் ஜூனியர் பண்ணீங்க, ஜூனியர் பண்ணீங்க, சீனியர் பண்ணீங்க, அதில் நேஷனல்ஸ்லாமும் பண்ணியிருக்கீங்க கரெக்ட்? ஆமாப்பா. ஓகே சூப்பர். நேஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நேஷனல்ஸ் விளையாடிருக்கேன். ஒரு 3 ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி விளையாடிருக்கேன். ஓகே சூப்பர்ண்ணா. இதில் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியில் ஆப்வியஸ்லி 3 மெடல் அடிச்சிருக்கீங்க. அது இந்தியன் யூனிவர்சிட்டியில் மெடல் அடிச்சிருக்கேன், அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. டிஃபென்ஸில் வந்தால் இருக்கிறதுலே ஈஸியான டிஃபென்ஸ் அவங்களுக்கு சொல்லித்தரது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன டிஃபென்ஸ் நான் சொல்லித்தரேன்? ஃபஸ்ட்டு அதை மூவ்மெண்ட் தாங்க, லெக் மூவ்மெண்ட்லேயே தான் வச்சு அப்படிதான் அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே எப்படி எக்ஸாம்பிள் பண்ணால் மஸ்கிட்டோ தான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். மஸ்கிட்டோ நம்மளால பிடிக்க முடியுமா? பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும். நீ சேஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான், அந்த அளவுக்கு ஸ்பீடில் தான் இருக்கணும். நம்மளை சேஸ் பண்ணோம் அவங்க விடக்கூடாது, அந்த அளவுக்கு தான் நம்மளும் டிஃபெண்டராக இருக்கணும். ஓகே அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறது. ஓகே அந்த அளவுக்கு தான் ஸ்பீடாக இருக்கணும் தான் சொல்லிக் கொடுக்குறது. நம்ம இருக்கிறதுலே பண்ணுறது வந்து ஈஸி எது? நான் மிஸ்ஸா இல்லை கெட் பேக்கா என்ன நான் ஃபஸ்ட்டு சொல்லி தரணும்? எல்லாமே ப்ராப்பராக கற்றுக்கணும், எல்லாமே ஈஸி தாங்க. ஓகே எல்லாமே எல்லாமே ஈஸி தான் கற்றுக்கணும். இந்த மிஸ் பண்ணி அடிக்கிறது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணி பஞ்சஸ்குள்ளே பஞ்சஸ் அடிக்கிறது தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது பண்ண கொஞ்சம் இதுவாகிடும். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நான் இப்போ உங்கள்கிட்ட வரேன், நான் ஒரு 3 மாதம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்கள் சொல்லி தருவீங்க? ஃபஸ்ட் இது பண்ணுப்பா தம்பி, இருக்கிறதுலே ஈஸி இது பண்ணுறது. அதுதான் அந்த 1 to ஸ்ட்ரெயிட் பஞ்சு தான் கற்றுக்குறோம். ஸ்ட்ரெயிட் பஞ்ச் மிஸ்ஸிங் தான் சொல்லிக் கொடுப்போம். ஸ்ட்ரெயிட் பஞ்ச் மிஸ் வெறும் பேசிக் வந்து ஸ்ட்ரெயிட் பஞ்ச் மிஸ்ஸிங் தான் சொல்லிக் கொடுப்போம். ஓகே மிஸ் அப்படியே லைக் பிரேக் டவுன் மாதிரி பண்ணலாமா? நான் ஸ்ட்ரெயிட் பஞ்சஸ் பண்ணுறேன், நீங்கள் எப்படி? லெஃப்ட் மிஸ். ஓகே ரைட். இதுதான் பேசிக் மிஸ்ஸிங். சிம்பிள். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இது ஃபியூச்சர் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லிக் கொடுப்போம். ஓகே இந்த 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு வரைக்கும் இந்த மூமெண்ட்டு மிஸ்ஸிங்கு 1 இயர் பேக் வந்து 1 இயருக்கு அப்புறம் வந்து இந்த மிஸ்ஸிங் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. ஓகே இதுதான் பேசிக். என்ன சொல்கிறோம், இதை கரெக்ஷன் பண்ணுறோம், பர்ஃபெக்டாக பண்ணுற மிஸ் பண்ணிவிடுவோம். எப்படின்னா லெஃப்ட் அடிங்க, இப்படி மிஸ் பண்ணால் இப்படி அப்பர் கட் அடிக்கிற மாதிரி ஃபியூச்சரில் அவன் அப்பர் கட் பஞ்சஸ் சொன்னல டிஃபிகல்ட்டாக அடிக்கிறது அந்த பஞ்சஸுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுத்துருவோம். ஓகே அதேமாதிரி ரைட் மிஸ் பண்ணுறோன்னா ரைட் மிஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு லெஃப்ட்டுக்கு அப்பர் கட் சொன்னல அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருவோம். ஓகே இப்போ பேசிக்லேருந்தே பிடிச்சிட்டேன்னா பின்னாடி அவன் ஒரு சீனியர் கேட்டகரியில் வரும்போது அவனுக்கு புதுசாக இதுக்கு ஏற்ற மாதிரி மிஸ்ஸிங் பண்ணுற சொல்லி கொடுக்க வேண்டியது இல்லை. ஓகே இப்போ அவனுக்கே வந்து நேச்சுரலாக வந்துடும், இது அடிக்கிறான்னா இந்த பக்கம் மிஸ் பண்ணி தான் அடிக்கணும், இது அடிக்கிறான்னா இந்த பக்கம் மிஸ் பண்ணி தான் அடிக்கிறாங்க. நிறைய பேர் அடிக்கிறாங்க, ஓப்பனில் அடிக்கிறாங்க, இப்படி அடிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு அன்சேப் தானே. அதெல்லாம் கண்டிப்பாக பாக்ஸின்றது வந்து ஒரு செகண்ட் கேம் தானே. அது ஒரு செகண்ட் மிஸ் ஆனால் நாக் அவுட் ஆகிடுவாங்க, லைஃப் இதுவாகிடும். அதனால வந்து ஒரு செகண்டும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும். ஓகே அப்படின்ட்டு எங்கள் கோச் சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகேண்ணா சூப்பர், தேங்க்யூ ஸோ மச்.